அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் திணை, பால், எண், இடம். இந்த திணை, பால், எண், இடம் இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கணும், எதை பற்றினது இந்த டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செயலையோ ஒரு பொருளையோ துல்லியமாக உணர்த்துவதற்கும், சொற்களை அமைப்பதற்கும் மற்றும் அந்த சொற்களை வகைப்படுத்துவதற்கும் தான் இவைகள் எல்லாமே பயன்படுகிறது. புரியுதுங்களா? அப்போது நம்ம பேசுகிறது, எழுதுறது எல்லாமே இந்த திணை, பால், எண், இடம் இவற்றை கொண்டு தான் நம்ம பேசுகிறோம், அன்றாடம் நம்ம எழுதுகிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? மேற்கொண்டு இந்த திணை, பால், எண், இடம் இதெல்லாம் என்ன, இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இப்போ திணை அப்படின்னு கொடுத்துருக்கோம். திணை அப்படின்னா இரண்டு தான். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. இந்த உயர்திணை அப்படின்னா என்னங்க? உயர்திணை அப்படின்றது உயர்வான மனிதர்களை குறிப்பிடுவது. உதாரணத்திற்கு பாருங்கள், வீரன், அறிஞர், சிவன், பெருமாள், மக்கள் என்னும் பெயர்கள் மக்களையும் தேவர்களையும் குறிப்பவனாகும். இவர்கள் மற்ற உயிரினும் நன்மை தீமையை பிரித்து அறிவதுடன் ஒழுக்கமுடையவராவர். அதனால் இந்த மாதிரியான உயர்ந்த ஒழுக்கம் உடையவரை குறிப்பதற்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? உயர்திணையை பயன்படுத்துகிறோம். அப்போ உயர்திணை என்னங்க? சிந்தித்து நல்லது எது, கெட்டது எது என்று வாழக்கூடிய மனிதர்களை குறிப்பது எல்லாமே உயர்திணைக்குள்ளே வந்துடும். அடுத்தது அஃறிணை. அஃறிணை என்றால் புறா, மாடு, நாற்காலி, புன்னை, நிலம், நீர் இவைகளுக்கெல்லாமே நன்மை எது, தீமை எது என்று பிரித்து அறியும் தன்மை இயலாதவை. எனவே இவைகளை அஃறிணை என்றும் அல்லது அல் கூட்டல் திணை என்றும் அழைக்கிறோம். அப்போது உயர்திணை என்றால் நல்லது எது, கெட்டது இது என்று சிந்தித்து செயலாற்றக்கூடிய மனிதர்கள் மற்றும் தேவர்கள் அல்லது கடவுள்களை பற்றி குறிப்பிடுவது. அஃறிணை என்றால் மனிதருக்கு கீழே சிந்தித்து செயல்பட முடியாத மற்றும் உயிருள்ள உயிரற்றவைகளை பற்றி குறிப்பிடுவது. எனவே அஃறிணை என்றால் அல் கூட்டல் திணை என்றும் அழைக்கப்படுகிறது. இது நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இப்போது பால் அப்படின்னா என்ன? பால்னா இங்கிலீஷில் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆணா பெண்ணா அப்படின்றத பற்றி நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த பால். உதாரணத்திற்கு பாருங்கள், கபிலன், வள்ளி, மாணாக்கர், செடி, மாடுகள் அப்படின்னு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை நல்லா கவனிச்சு பாருங்கள். கபிலன் என்பது ஒரு ஆணை குறிக்கிறது, எனவே இது ஒரு ஆண்பால். வள்ளி என்பது ஒரு பெண்ணை பற்றி குறிப்பிடுவது, இது ஒரு பெண்பால். இந்த இடத்துல அதுவே மாணாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? மாணாக்கர் அப்படின்னா பலரை பற்றி குறிப்பிடுவதால் இது பலர்பாலுக்குள்ளே அடங்கும். மாணாக்கர் அப்படின்னா பல மாணவர்கள், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆண்கள் பெண்கள் கலந்து இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு கிளாஸுக்குள்ளே நிறைய மாணவர்கள் பல பேர் இருந்தாங்கன்னா அது பலரை பற்றி குறிப்பிடக்கூடிய பலர்பாலுக்குள்ளே நம்ம இதை கொண்டு வந்துடணும். அடுத்தது ஆண், பெண், பலர் என்பன உயர்திணைக்குரிய பால்களாகும். இது ரொம்ப முக்கியம். உயர்திணைக்குரிய பால்கள் எண்ணிக்கை எத்தனை? 3. அது என்னென்னு கேட்பாங்க. என்னதுன்னா ஆண்பால், பெண்பால் மற்றும் பலர்பால். புரியுதுங்களா? அடுத்தது, இப்போது செடி என்னும் சொல் ஒரு பொருளை குறிக்கிறது. அப்போ செடி அப்படின்னு என்னங்க? ஒரு பொருள். ஓகேங்களா? சரி, இது ஒன்றன் பாலுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும். செடி என்பதை ஒன்றன் பால், ஏன்னா ஒரு செடிகள்னு போட்டால் தான் அது என்னங்க? பலவின் பாலுக்குள்ளே கொண்டு வர முடியும். செடி. இப்போ மாடுகள் என்னும் சொல் பலவற்றை குறிப்பதால் பலவின் பால் ஆயிற்று. என்ன கொடுத்துருக்காங்க? கல் விகுதி வந்துள்ளது. மாடுகள் ஒரே ஒரு மாடா அல்லது பல மாடா? பல மாடு. அதனால் கல் விகுதியுடன் முடிவதால் இது பல மாடுகளை குறிப்பதால் இது பலவின் பாலுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? இப்போது ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அஃறிணை ஆகும். இது ரொம்ப முக்கியம். அஃறிணைக்குரிய 2 பால்கள் என்ன அப்படின்னா, ஒன்று ஒன்றன் பால், மற்றொன்று பலவின் பால். புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்பாங்க. உயர்திணைக்குரிய 3 பால்கள் ஆண்பால், பெண்பால், பலவின் பால், பலர்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஒன்றன் பால் அப்படின்னா என்னங்க? அஃறிணை அப்படின்னா ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால்.
இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போது எண் அப்படின்னா மாணவன், மாணவர், ஒன்று, பல, மாடு, மாடுகள். இந்த சொற்களில் மாணவன், மாடு, ஒன்று என்பன ஒருமையை பற்றி குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அதுவே மாடுகள் பாருங்கள், கல் விகுதி வந்திருக்கு. மாணவர், பல என்பன பன்மையை உணர்த்தக்கூடியது. இவை எண்ணிக்கையில் ஒருமை பன்மை ஆகும். அப்போது எண் அப்படின்னா ஒருமை பன்மை, வேறு எதுவுமே கிடையாது. இங்கிலீஷில் நம்ம படிச்சிருப்போம் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஒருமை பன்மை. புரியுதுங்களா? இப்போ மாடுகள் கல் விகுதி வந்திருக்கு. இங்கே மாணவர் அப்படின்றது மாணவர்கள் அப்படின்னு போட்டால் தான் கரெக்டாக வரும் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், மாடுகள், மாணவர், கரெக்டாக தானே? இல்லை இல்லை இல்லை, சரியாக போச்சு, விடுங்க. மாடுகள் அப்படின்னா பன்மை குறிக்குது, மாணவர் அப்படின்னா ஒருமையை குறிக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து பார்க்கலாம். அடுத்தது இடம். இடம் அப்படின்றது நீ, நான், அவன் மூவரும் நூலகம் செல்வோம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், நீ என்பது தனக்கு முன் உள்ளவரை குறிக்கும். அதுவே நான் அப்படின்னா தன்னை குறிக்கும். அதுவே அவன் அப்படின்னா தன்மை முன்னிலை ஒளிந்த மற்றவரை குறிக்கும். அதாவது படர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நீனா என்னங்க, தனக்கு முன் உள்ளவரை குறிக்கக்கூடியது. இதற்கு பெயர் முன்னிலை இடம் அப்படின்னு சொல்கிறோம். முன்னிலை இடம். நான் என்பது தன்னை பற்றி குறிக்கக்கூடியது. இதற்கு பெயர் தன்மை இடம். அவன் என்பது தன்மை முன்னிலை ஒளிந்த மற்றவரை குறிக்கக்கூடியது. எனவே இது படர்க்கை. அப்போ இடம் என்றால் 3 வகைப்படும். 1 தன்மை, 2 முன்னிலை, 3 படர்க்கை. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து தான் கொஷினை எடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற கேண்டிடேட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, எஸ்ஐபிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி எது படித்தாலும் சரி, தமிழ் உங்களுடைய மேஜராக இருந்தாலும் சரி, இதை நல்லா பார்த்துட்டு போகணும். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதை பற்றி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் போனோம் அப்படின்னா, புரிஞ்சு படிச்சுட்டு போனாலே நம்ம கடைசி டைமில் புக்கு புரட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய பேர் அரைக்குறையாக படிச்சுட்டு ஏதோ மக்கடிச்சுட்டு போனாங்கன்னா எதுவுமே புரியாமல் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மக்கடிச்சுட்டு தெரிஞ்ச ஆன்சரை கூட தவறு செஞ்சுட்டு வந்துடுவாங்க. நமக்கு என்ன தேவை? புரிதல். அந்த புரிதல் மட்டும்தான் தேவை. மற்றபடி இலக்கணம் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அடுத்த வகுப்பில் சந்திப்போம். மறக்காமல் நம்மளுடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். எனிதிங் டவுட் அபவுட் திஸ் கிளாஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ சார்.